இதை மட்டும் நான் செஞ்சா போதும், கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்பி ஒரு வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆனால் திடீர்னு யாரோ ஒருத்தர், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் ஏதாவது எதிர்மறையாக இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சந்தேக பார்வையில் ஒரு கேள்வி கேட்டுட்டா போதும், உங்களுக்குள்ளே இருக்கிற தைரியம் நம்பிக்கை எல்லாம் உடஞ்சி அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் தான் உங்கள் மூளைக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து மீண்டு ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான கதை தான் இது. ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட் அவரோட திறமையை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பலதரப்பட்ட மக்கள் ரொம்ப பிஸியாக நடமாடுற ஒரு ஏரியாவில் அவர் வரைஞ்ச அழகான தத்ரூபமான ஒரு பெயிண்டிங்கை எல்லார் கண்ணையும் படுற மாதிரி வைக்கிறாரு. அது கூடவே ஒரு நோட்டு எழுதி வைக்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது குறை இந்த படத்தில் தெரிஞ்சா தெரியப்படுத்துங்க அப்படின்னு. அந்த நாள் அங்கேயே அந்த படத்தை விட்டுட்டு கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில் ஆசையோடு வந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி தான் காத்துக்கிட்டு இருந்தது. என்னென்னா, அந்த பெயிண்டிங்கில் 100 கணக்கில் மிஸ்டேக்ஸ் மார்க் பண்ணப்பட்டிருக்கு. ஏற்கனவே பலரால் அங்கீகரிக்கப்பட்ட ஃபேமஸான ஆர்டிஸ்ட் இவர். ஆனாலும் அந்த பெயிண்டிங்கில் இவ்வளோ குறைகள் இருக்குது அப்படின்னு மற்றவங்க சொன்னதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. வேறு பெயிண்டிங்கை ட்ரை பண்ணலான்னு நினச்சா கூட அவரால் முடியல. இந்த குறைகள் மைண்டில் ஓடிட்டே இருக்கிறதுனால அவர் வரைகிறதே விட்டுறாரு. இதை பார்த்து அவரோட அம்மா சொல்கிறாங்க, நம்ம ஒன்று பண்ணலாம், மறுபடியும் ஒரு அழகான பெயிண்டிங்கை ஆனால் அதில் நான் சொல்கிற மாதிரி நோட் எழுதி வை அப்படின்னு. அவரும் அம்மா சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பெயிண்டிங் பண்ணி அதே ஏரியாவில் அதே இடத்துல வைக்கிறாரு. இந்த முறை வேற நோட். அது என்னன்னா, யாராவது ஏதாவது குறைய பார்த்தீங்க அப்படின்னா அதை சரி செய்து வைங்க அப்படின்னு அந்த நோட்டில் எழுதி வச்சுருக்காங்க. அதே போல் அடுத்த நாள் மார்னிங் வந்து செக் பண்ணுறாங்க. அவங்க எப்படி அந்த பெயிண்டிங்கை வச்சுட்டு போனாங்களோ அதே போல் இருக்குது, எந்த மிஸ்டேக்ஸும் மார்க்கே ஆகலை. இதை பார்த்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சர்ப்ரைஸ். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ புரியுதா, குறை சொல்ல 1000 பேர் வருவாங்க, ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் சரி செய்யணும்னு நினைப்பாங்க. குறை சொல்கிற முட்டாள்களோட ஒப்பீனியனை நினச்சி வருத்தப்படாத, உண்மையில நம்பிக்கை வை அப்படின்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா இது சரி வராது, டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், இதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்ல 1000 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால யோசிக்க முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் யோசித்து அதை செய்கிற அளவுக்கு துணிச்சு நம்பி இறங்கியிருப்பீங்க. இதை தாங்கிக்க முடியாமல் குறையா சொல்லுவாங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு முதல்ல விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் கடந்து போக கற்றுக்கோங்க. ஜெயிக்கிற வரைக்கும் செவிடனாக இருக்கிறது எந்த அளவுக்கு நல்லதுங்கிறது இந்த கதை உங்களுக்கு புரிய வச்சுருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பித்து மற்றவங்க அதை இது நடக்காதுன்னு ஏதாவது குறை சொன்னாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, எள்ளி நகையாடுறாங்க அப்படின்னா அதை பொருட்படுத்தாமல் உங்களோட முயற்சியை கைவிடாமல் தொடருங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.